உங்க விஜய் உங்க வீட்டு பிள்ளைனா உங்க உங்க வீட்டுல ஒருத்தன் அப்படின்ட்டாப்ல. இத மனசுல ஆழமா பதிச்சுட்டாரு. அதாவது இளைஞர்கள் மத்தியில கொண்டு வந்து ஆழமா பதிச்சுட்டாரு. இதுக்கு என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. கஞ்சா அடிச்சுட்டு ஒருத்தன் எங்களை வெட்டிட்டான், அண்ணனை வெட்டிட்டான். அந்த அம்மா தலையிலேயே வெட்டு விழுந்திருக்குது. அவங்க அண்ணன் அவரு அவரு வந்து ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த அராஜகம் நடந்திருக்குது. கஞ்சா போதையில மிகப்பெரிய கொடூரத்தை பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய இது நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுது, இதெல்லாம் தீருங்க தானே நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்குது. எல்லாருமே கெஞ்சா அடிக்கிறது, குடிக்கிறது, எனி டைம் அதுதான் சார். அவங்க தீர்ச்சத்திர போலீஸுக்காங்க நாங்க ஓடி வரோம், எங்க உயிருக்கு பயந்து. அப்படி இருந்த போலீஸ்காரங்க எங்களை காப்பாத்தல சார், கேஸ் எடுக்கல சார், கேட்டை மூடிட்டு நீங்க போங்க காலையில வாங்கன்னு சொல்றாங்க சார். எங்க உயிருக்கு என்ன கேரண்டி சொல்லுங்க? இதுக்கு நாங்க விஜய் எனக்கு ஓட்டு போட்டோம். ஒரு பிரச்சனை வந்தால் விஜய் என்னை காப்பாற்றுவார்னு இவங்க நம்புறாங்களோ, அதே மாதிரி வெட்டுகிற அந்த நம்ம பசங்க இருக்காங்கல்ல, வெட்டினா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் பாத்துக்கிட்டாரு. நம்ம அண்ணன் தானே. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, எங்க வீட்லயும் விஜய் இருக்காரு அப்படின்னா விஜய் என்ன காப்பாற்றுவாருன்னு பாதிக்கப்பட்டவன் நம்புவான். வெட்டுறவன் என்ன நினைப்பான், கேஸ் வெட்டு குத்து அப்படின்னு சொன்னா பிரச்சனை, போலீஸ் கேஸ் அங்கங்க அலையணும்னா விஜய் வருவாரு, எனக்கு விஜய் வருவாரு அப்படின்னு அவன் நம்புவான். நம்ம அண்ணன் தானே. நீங்க அவ்வளவு இன்டிமேட் ஆயிடுவாங்க. நீங்க ஒரு குற்றவாளி அப்படி நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். உளவியலாக விஜய் அந்த உளவியலை தான் உருவாக்கி இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பத்தி எரியுது.